سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. حمدا خلق الإنسان وعلمه البيان. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والموحدين. الصلاة والسلام على سيدنا وشفيئنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم وفي فرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن بسم الله الرحمن الرحيم. إن عدة شهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. صدق الله مولانا العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: ما من يوم أكثر من أن يعتق الله فيه عبدا من النار من يوم عرفة إلى آخر الحديث. صدق رسول الله صلى الله عليه وسلم. رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا الشيخ محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره الذي شيخا ومرشدا. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. يا فتاح برحمتك يا أرحم الراحمين. المدد يا عبد القادر يا شيخي لا تنساني. المدد يا معين الدين يا شيخي لا تنساني. المدد يا عبد الرؤوف المصباحي يا شيخي لا تنساني. அளவில்லா அருளாளனும் நிகரில்லா அன்புடையோனுமாகிய ஏகவல்லோனாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் அழகிய திருநாமம் கூறி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரினது வாழ்க்கை வழிமுறையை எடுத்து நடந்து உன்னத உயரிய நிலையை அடைந்து கொண்ட அந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், மஷாயிஹீன்கள், குறிப்பாக இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்கும் எம் அனைவர் பேரிலும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவுமாக என வேண்டியவனாக, இறைவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் கட்டளைக்கு அடிபணிந்து அவனுக்கு இந்த உலகத்திலே மிகவும் விருப்பமான ஒரு இடம் இருக்குமையாக இருந்தால் அது அவனுடைய இறை இல்லமாம் இம்மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலேயும் அல்லாஹுவினாலும் அவனது தூதர் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினாலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்கும் பிரகாரம் எங்களுக்கு ஆசை காட்டி ஆர்வமூட்டி அதனை ஹலாலாக்கி எங்களுக்கு வைத்திருக்கிறார்களோ அந்த கடமைகளை எங்களால் ஏழுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்தெந்த விடயங்களை விட்டு விலகி தவிர்த்து நடந்து கொள்ளும் பிரகாரம் எங்களுக்கு அதனை தடுத்து ஹராமாக்கி மச்சமூட்டி எச்சரிக்கை செய்து வைத்திருந்தார்களோ அந்த விடயங்களிலே முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு முதலில் என் குடும்பத்தாருக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு நல்லுபதேசம் புரிகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்று போல் என்றும் நம்மை ஆரோக்கியமாக வைத்திருப்பதோடு நாளை மறுமையிலே எந்த விதமான அமளிகளிலும் அகப்படாமல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சுபநகரியிலே நுழையக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் சங்கையான ஒரு மாதத்திலே சங்கையான ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சங்கையான ஒரு அமலை செய்வதற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய ஹுதுபா பிரசங்கத்தை நான் நிகழ்த்தி செல்வதற்கு முன்பதாக ஒரு செய்தியை உங்களுடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்துவிட்டு என்னுடைய ஹுதுபா பிரசங்கத்தை நான் துவக்க இருக்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு கணவன் ஒரு மனைவி என்று 2 பேர் இருந்தார்கள். அவர்களினுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமானதாக மகிழ்ச்சிகரமானதாக இருந்தது. இந்த கணவன் அந்த மனைவியை எப்படி திருமணம் முடித்துக் கொண்டான் என்று சொன்னால், மிகவும் பிரியப்பட்டு அந்த பெண்ணின் மீது மிகவும் ஆசை கொண்டு அந்த பெண்ணை அவன் மனம் முடித்துக் கொண்டான். அதே போன்று அபரிவிதமான அன்பையும் நம்பிக்கையும் கொண்டவளாக அந்த பெண்மணியும் அந்த கணவனை மனமுடித்துக் கொண்டார்கள். இப்படியான அழகான நேசமும் பாசமும் பரிவும் 2 பேருக்குள்ளேயும் கலந்து ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்போடும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டும், ஒருவரின் மீது ஒருவர் அசைக்க முடியாத அன்பும் ஆதரவும் அதே நேரத்திலே நம்பிக்கையும் கொண்டவர்களாக இந்த 2 பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே கணவன் சொன்னான், நாம் உல்லாசமாக சில இடங்களுக்கு நாம் சென்று வரலாம் என்று சொல்லி 2 பேரும் வெளியிலே சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டார்கள். அப்படி அவர்கள் செல்வதற்காக வேண்டி தேர்ந்தெடுத்த ஒரு இடம் எதுவென்று கேட்டால், ஒரு ஆற்றங்கரை அல்லது ஒரு குளம் அல்லது ஒரு ஆறு அல்லது கடல் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். இப்படியான இந்த இடத்திலே இவர்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த செல்வத்துக்கு ஏற்ற வகையில் ஒரு கப்பலையோ அல்லது ஒரு போட்டையோ அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் இப்பொழுது கடலுக்குள்ளால் செல்கிறார்கள். இப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த நீரினுடைய நடுப்பகுதியிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிற சமயம் அந்த மனைவியை பார்த்து அந்த கணவன் ஒரு வார்த்தையை சொன்னான். என்ன வார்த்தை? நான் உன்னை எதற்கு தெரியுமா நான் இந்த இடத்திலே கூட்டிக் கொண்டு வந்தேன்? ஏன் தெரியுமா நான் உன்னோடு இவ்வளவு காலமாக இவ்வளவு இரக்கமாக அன்பாக நடந்து கொண்டேன்? ஏன் தெரியுமா? இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டுதான் என்று சொல்லிவிட்டு அந்த கணவன் சொன்னான், நான் இப்பொழுது உன்னை நான் தள்ளிவிடப் போகிறேன். உன்னை நான் இந்த கடலிலே தள்ளி உன்னை நான் கொலை செய்ய போகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த மனைவி எந்த விதமான கலக்கமும் பயமும் எந்த விதமான திடுக்கமும் இல்லாமல் அந்த மனைவி சிரித்த முகத்தோடு இருந்து கொண்டிருந்தாள். அப்ப கணவனுக்கு ஆச்சரியம், இவளை இப்படி நம்ம பயமுறுத்துறோம், இவளை இவ்வளவு நம்ம அச்சப்படுத்துறோம், பயம் காட்டுறோம், அப்படி இருந்தும் இந்த மனைவி என்னுடைய அந்த ஆக்ரோஷமான அந்த முடிவின் மீது, விபரீதமான அந்த முடிவின் மீது எந்த விதமான அச்சமும் இல்லாமல் என்னுடைய மனைவி இருக்குகிறாளே என்று ஆச்சரியத்தோடு மனைவியிடத்தில் ஒரு கேள்வியை தொடுத்தான். அப்ப அந்த மனைவி சொன்ன பதில் தான் இங்கே நாங்கள் கவனிக்கத்தக்க ஒரு பதில். என்ன சொன்னா தெரியுமா? என் அருமை கணவரே, நீர் என் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பாசம் என்ன என்பது எனக்கு தெரியும். அதனால் நீ ஒரு காலமும் இந்த காரியத்தை செய்ய மாட்டாய் என்பதிலே நான் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவனாக இருக்குகிறேன் என்று அந்த மனைவி சொன்னார். அதே நேரத்தில் அருமையான சகோதரர்களே, இந்த மாதிரியான ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டும். அப்ப இந்த உறுதியான இந்த நம்பிக்கையான ஒரு நிலைப்பாடு ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் என்றால் அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அவன் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே அவன் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையை அவன் வழிநடத்திக் கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் ஒரு மனிதன் தன்னுடைய மன இச்சைக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய ஏனைய ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய ரப்பை விட்டும் அந்த மனிதன் தூரமாக நினைக்குகின்ற பொழுதுதான் எல்லா வகையான பயங்களும். இன்றைக்கு குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் அங்கே அல்லாஹ் சொல்லுகிறான், நரகத்தை பற்றி பேசுகிறான், அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றி பேசுகிறான், அல்லாஹ்வுடைய எல்லா வகையான அதாவது அகோரமான குணங்களை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். ஆனால் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத பேரின்பம் கொண்ட அந்த மகான்கள் அந்த நல்லடியார்களுக்கு அந்த இறை நேசர்களுக்கு எந்த விதமான கவலையும் எந்த விதமான அச்சப்பாடும் கிடையாது என்று இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்திலேயும் சொல்லி காட்டுகிறான். அப்ப
அருமையான சகோதரர்களே, இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்போது எங்கே நாம் பயப்பட வேண்டும்? அருமையான சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நாம் தெளிவாக இருந்தால், ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடுகளிலே நாம் சரிவர நிறைவேற்றி அதிலே நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடை நாங்கள் சரியான முறையில் நிலைநிறுத்தி கொண்டால் எந்த ஒன்றுக்கும் அஞ்ச தேவையில்லை. எந்த ஒன்றை நினைத்து நாங்கள் பயப்பட தேவையில்லை. எந்த ஒன்றை நினைத்து நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன், என்னை படைத்த ரப்புக்கு பொருத்தமாக நான் நடக்குகிறேன். அதனால் என்னுடைய ரப்பு ஒரு காலமும் என்னை கைவிட மாட்டான். அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய ஈமானை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பலப்படுத்தி கொண்டவர்களுடைய வரலாறுகளை முன்னிறுத்தி பேசப்படுகின்ற ஒரு புனிதமான ஒரு மாதத்திலே, ஒரு காலத்திலே தான் நாம் இன்று அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த முன்னிறுத்தி அந்த ஈமானிய அந்த நல்லடியார்களை பற்றி பேசுவதற்கு முன்பதாக நாம் எமது ஈமானிலே ஒரு மாற்றத்தை, ஒரு பலத்தை, ஒரு உறுதிப்பாட்டை நாங்கள் கொண்டு வர வேண்டும். நாம் எப்படி அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்குகிறோமோ அதை கொண்டுதான் நாளை மறுமையிலே இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயம் பெற முடியும் என்பதனை நாம் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் நிலைநிறுத்தி கொண்டு இந்த செய்திக்குள்ளே நாங்கள் செல்ல வேண்டும். அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய சிறப்பம்சங்களை பற்றி ஏராளமான செய்திகள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதிலே ஒரு இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்ற பொழுது, மல் அமலு ஃபி அய்யாமில் அஷ்ர் அஃதலு மின் அமலி ஃபி ஹாதிஹி. அதாவது இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் பிறை 10, அதாவது 1 இருந்து பிறை 10க்குட்பட்ட இந்த 10 நாட்களிலே செய்கின்ற இந்த அமல்களை விடவும் சிறந்த அமலாக எந்த ஒன்றும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது சஹாபா பெருமக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே தன்னுடைய செல்வங்களை, தன்னுடைய பொருளாதாரங்களை செலவழித்து செல்லுகின்ற ஜிஹாதை விடவுமா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், நஅம் என்று சொல்லிவிட்டு, ஆம் என்று சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். இல்லா ரஜுலுன் ஹரஜ, அதாவது ஒரு மனிதன் வெளியாகி செல்லுகிறான், தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய அதாவது உயிரையும் எடுத்துக்கொண்டு உடல் உயிரோடு என்ன செய்கிறான், பொருளாதாரத்தோடு ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே வெளிக்கிளம்பி செல்லுகிறான். அப்படி சென்ற மனிதன் திரும்பி வரவில்லை என்றால், அவனுடைய செல்வமும் அவனும் திரும்பி வரவில்லை என்றால், அப்படியான மனிதனுடைய அந்த ஜிஹாதை தவிர எந்த ஒரு அமலும் அல்லாஹ்விடத்திலே சிறந்ததாக இல்லை. இந்த 10 நாட்களிலே ஒரு மனிதன் செய்கின்ற அமலை காட்டிலும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அருமையான சகோதரர்களே, இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களிலே ஒரு மனிதன் புரிகின்ற அமல்களுக்கு அல்லாஹ் உபரிவிதமான நன்மைகளை அல்லாஹ் கொடுக்குகிறான். துல்ஹஜ்ஜுடைய தலைப்பிறை தென்பட்டதிலே இருந்து நாங்கள் பெருநாள் தினமாக கொண்டாடுகின்ற அந்த நாள் வருகின்ற வரைக்கும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு சிற்சிற்ற அமல்களுக்கும், சின்ன சின்ன அமல்களுக்கும் இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது பன்மடங்கு இரட்டிப்பான நன்மைகளை அல்லாஹ் தருகிறான். இந்த மாதத்திலே அருமையான சகோதரர்களே, எல்லா அமல்களும் ஒன்று சேர்ந்து நடத்தப்படுகின்ற ஒரு காலம் இந்த மாதத்திலே மாத்திரம்தான். அருமையான சகோதரர்களே, இஸ்லாம் கடமையாக்கிய எல்லா கடமைகளும் எல்லா கிரியைகளும் நடக்குகின்ற ஒரு மாதம், ஒரு காலம் என்றால் அது துல்ஹிஜ்ஜாவினுடைய இந்த 10 நாட்களுக்குள்ளாலே தான் அந்த கடமைகள் அவ்வளவும் நடந்தேறுகிறது. ஆகையினால் அருமையான சகோதரர்களே, இது வேற எந்த மாதத்திலும் வேற எந்த காலத்திலும் இந்த அமல்களை எங்களால் செய்ய முடியாது. அருமையான சகோதரர்களை, நாம் செய்கின்ற அமல்களை நாம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். செய்கின்ற தான தர்மங்களை நாங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, எங்களுக்கு எல்லாம் தெரியும், ரமலானுடைய மாதத்தில லைலத்துல் கத்ருடைய இரவு என்ற ஒன்று இருக்குகிறது. அது இறுதி 10 இருக்குகிறது. அதிலே ஒற்றைப்படை நாட்களிலே நாங்கள் தேடி பெற்றுக் கொள்ள வேண்டும். இன்ன நாள் தான் என்பதனிலே எங்களுக்கு மத்தியிலே, இமாம்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்குகிறது. ஆனால்
அரஃபாவுடைய நாள் இன்னதுதான் என்பதிலே எந்த அறிஞர்களுக்கு மத்தியிலையும் எந்த சமுதாயத்தினர்களுக்கு மத்தியிலும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. அது இன்ன நாள் தான் என்பது கன்ஃபார்மான விஷயம். அடுத்தது அந்த 10 நாட்களும் இதுதான் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. அருமையான சகோதரர்களே, அந்தந்த நாட்டினுடைய பிறையை கணக்கில் வைத்து அவரவர்கள் அந்தந்த காலத்திலே அவரவர்களுடைய அரஃபாவுடைய தினத்துடைய அந்த நோன்பை அவர்கள் நோற்றுக் கொள்வார்கள். அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் எங்களுக்கு அரஃபாவுடைய தினத்துடைய நோன்பு சரியாக பிறை 9 ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் நோன்பு வாயோடு இருக்கிறது. சனி இரவு நாங்கள் நாளை இரவு நோன்பு நோற்று ஞாயிற்றுக்கிழமை பகல் நாங்கள் நோன்பு வாயோடு இருக்கிறது. இப்போ ஒரு என்னென்று கேட்டால் அது நம்ம ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் அந்த பிரச்சனை நான் நினைக்கிறேன். அந்த சவுதியில் பிறகண்டு சவுதியில் அரஃபா கொண்டாடினா சவுதியில் பெருநாள் எடுத்தால் இங்கேயும் பெருநாள் எடுக்கிறன்ற இந்த கூட்டம் இருக்குதில்ல. இந்த சமூகம் ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் இருக்கிறதே ஒழிய வேற உலக நாடுகளில் இஸ்லாமிய நாடுகளில் எங்கேயுமே காண இயலாது. அவன் மூக்குக்கு அவன் பிறைய கண்டு அவன் நோன்பு நோக்குறான், அவன் பெருநாள் எடுக்கிறான். ஆனா இங்கேதான் அந்த என்னமோ சொல்லுவாங்க, முந்தி கொண்டு வாரதுண்டு ஒன்றுக்கு முன்னால் ஒன்று வாரன்ற மாதிரியான, அதாவது தலைகீழாக பிறந்த நிறைய சமூகத்தை சார்ந்தவர்கள் இங்கேதான் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த குழப்பம். ஆனால் நீங்க உலக நாடுகளினுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்க. இஸ்லாமிய நாடுகள்ல மலேசியா எடுங்க, பங்களாதேஷ் எடுங்க, பாகிஸ்தான் எடுங்க, அதே மாதிரி சவுதி அரேபியா, துபாய், கட்டார், ஒமான் இருக்கிற எல்லா அரபு நாடுகளையும் நீங்க எடுத்து பாருங்க. இஸ்லாமியர் பிரபலியமாக வாழுகின்ற எல்லா நாட்டையும் எடுத்து பாருங்க. ஆனா ஸ்ரீலங்காவில் மாத்திரம்தான் ஒரு நாளைக்கு முன்னால பெருநாள் கொண்டாடுறையும் ஒரு நாளைக்கு முன்னால நோன்பு வைக்கிற கூட்டமும் என்று சொல்லி எங்கட இலங்கை நாட்டில் மட்டும்தான் நாங்க இந்த வினோதமான ஒரு விசித்திரமான ஒரு தகவலை நாங்க இப்ப அண்மை காலமாக அறிஞ்சு கொண்டு வரோம். ஆரம்ப காலங்கள்ல இல்லை, இப்ப அண்மை காலமாகத்தான் இந்த நோய் தொட்டு இருக்குது. அப்ப அருமையான சகோதரர்களே, அப்ப நாங்க எப்ப பிறகான்கின்றோமோ அன்று தான் எங்களுக்கு அரஃபா. சவுதியில நேற்று அவங்க இன்றைக்கு சனிக்கிழமை அவங்களுக்குரிய இதாக இருக்குதுன்றதுனால நாங்க என்ன செய்யலாது, சனிக்கிழமை எங்களுக்கு 9வது நாளாக நாங்க எடுத்து கொண்டாட இயலாது. அப்ப அருமையான சகோதரர்களை இந்த விஷயத்துல நாங்க கொஞ்சம் தெளிவாக இருந்து கொள்வோம். அப்ப இந்த அரஃபாவினுடைய தினத்துடைய நோன்புகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது, அரஃபாவுடைய நோன்பை நோட்பவர்களுக்கு இருக்குகின்ற சிறப்புகள்ல ஒன்று, யார் ஒரு மனிதன் அந்த அரஃபாவுடைய நோன்பை நோக்குகிறானோ அந்த மனிதன் செய்த முன்னைய வருடத்தினுடைய பாவங்களையும் அல்லாஹ் பின்னைய வருடத்தினை வரப்போகின்ற வருடத்தினுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இந்த அரஃபாவுடைய நோன்பு இருக்கிறது. கட்டாயமாக நாம் ஒவ்வொருத்தரும் அந்த அரஃபாவுடைய நோன்பை நோற்றே ஆக வேண்டும். எந்த விதமான எக்ஸ்கியூஸ்களும் நாங்கள் அந்த அரஃபாவுடைய நோன்புக்கு நாங்கள் வைத்து விடக்கூடாது. கட்டாயம் ஒவ்வொருத்தரும் அந்த அரஃபாவுடைய நோன்பை கட்டாயமாக நாங்கள் நோற்றே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லா அமல்களையும் செய்கின்ற பாக்கியம் கிடைக்குகின்ற ஒரு மாதம், ஒரு காலம் என்றால் அது அரஃபாவுடைய நோன்பை நோட்பதின் மூலமாகத்தான் எங்களால் அந்த பிரயோஜனத்தை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். அப்ப அருமையான சகோதரர்களே, இப்படியாக இந்த அரஃபாவினுடைய இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய சிறப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த காலகட்டங்களிலே நாங்கள் எங்களால் ஏழுமான அளவு நாங்கள் நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிலேயும் நாங்கள் அதிகமாக தஸ்பீஹுகள், அதே போன்று நாங்கள் தஹ்லீலுகள், தக்பீர்கள், தஹ்மீதுகள் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாக்களை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் நாங்கள் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த தக்பீர்களை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, இன்னும் ஒரு செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நானும் எனக்கு முன்னால் வந்த நபிமார்களும் சொன்ன திக்ருகளிலே, துஆக்களிலே மிகவும் சிறந்தது எது என்று கேட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வாசகம்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், இந்த 10 நாட்களிலே, துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 நாட்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான
அமல் எது என்று கேட்டால் அது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதிகல் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவத்தை வலியுறுத்துகின்ற அந்த கலிமாவை மொழிவதுதான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகையினாலே அருமையான சகோதரர்களிலே இந்த நாட்களிலே நாங்கள் அதிகமாக நாங்கள் திக்ருகளிலேயும் ஸலவாத்துகளிலேயும் குர்ஆன் திலாவத்துகளிலேயும் தான தர்மங்களிலேயும் நல்லவர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு நாங்கள் இருப்பதிலேயும் நாங்களுடைய கால நேரங்களை நாங்கள் கழித்துக் கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹ் கொடுக்குகின்ற வெகுமதி, அந்த அரஃபாவிலே தங்கி இருக்குகின்ற அந்த ஹாஜிகளுக்கு அல்லாஹ் கொடுக்குகின்ற வெகுமதியை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது, இந்த இடம் மிகவும் பயங்கரமான ஒரு இடம். ஹஜ்ஜுடைய கிரிகைகளிலே எல்லா இடங்களிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பாக்கி வைத்திருந்தாலும், அதை மகத்துவப்படுத்தி வைத்திருந்தாலும், இந்த அரஃபாவுடைய மைதானத்திலே தங்குகின்ற பொழுது ஒரு அடியான் எந்த மாதிரியான எண்ணங்களோடு எந்த மாதிரியான சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதனை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்ற இடத்திலே ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள், மா மின் யௌமின் அக்தர மன் அய்யுதகல்லாஹு அய்யுதிகல்லாஹு, அதாவது இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான பெயர்களை நரகத்திலே இருந்து விடுதலை ஆக்குகின்ற நாட்களிலே மிகவும் உன்னதமான நாள் இந்த நாள் என்று சொன்னால் அதுதான் அரஃபாவுடைய நாள் என்பதாக, அதாவது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை தொட்டும் ரிவாயத் செய்யப்படுகின்ற இந்த ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, உலமா பெருமக்கள் அறிஞர்கள் ஒரு செய்தி எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். எப்படி என்று கேட்டால், ரமலானுடைய மாதம் தலைப்பிறை தென்பட்டதிலே இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாட்களும் நரகத்திலே இருந்து பல லட்சக்கணக்கான மக்களை அல்லாஹ் வெளியாக்குகிறார். அப்படி ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் நடக்கும். கடைசியாக அல்லாஹ் ரமலானுடைய இறுதி நாளிலே, அது 29ஆக முடியலாம் அல்லது 30ஆக முடியலாம், அப்படி அந்த முடிவினுடைய அந்த நாளிலே இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்ப பிறையிலே இருந்து எத்தனை பேர்களை அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நீக்கி வந்தானோ அதே போன்ற ஒரு தொகையினரை ரமலான் மாதத்தினுடைய கடைசி நாள் அன்றைக்கு அல்லாஹ் வெளியாக்குகிறான். இப்படி அல்லாஹ் அதிகமான பேர்களை நரகத்திலே இருந்து வெளியாக்குகின்ற தருணம் ரமலானுடைய மாதத்திலே தான் என்று நாங்கள் தெரிந்திருக்கிறோம். ஆனால் அரஃபாவுடைய நாளிலே அதை விடவும் அதிகமான ஒரு சமூகத்தை நரகத்திலே இருந்து அல்லாஹ் வெளியாக்குவதாக இந்த ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் அறிவித்து காட்டுகிறார்கள். அருமையான சகோதரர்களிலே, அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வ இன்னஹு லயதுனூம் ثم يباهي بهم الملائكه, திரும்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியார்களை நெருங்குவான். அவர்களோடு அல்லாஹ் நெருங்கி இருந்து ثم يباهي بهم الملائكه, மலக்குமார்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய சிறப்புகளையும் அவர்களுடைய மகத்துவங்களையும் அவர்களுடைய பற்றி உண்டான சிறப்பம்சங்களை பற்றி அல்லாஹ் கூறி அந்த இடத்திலே அல்லாஹ் அவர்களோடு அல்லாஹ் நெருங்கி இருக்கிற அந்த நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பானாம், ஃபயகூலு மா அராத ஹாஉலாஇ, இந்த என்னுடைய அடியார்கள் தன்னுடைய அடிமை தனத்தை வெளியாக்கி கொண்டிருக்கிற என்னுடைய இந்த ஹாஜிகள், இந்த அடியார்கள் அவர்கள் எதை விரும்புகிறார்கள் என்று நீங்கள் கேளுங்கள், அவர்கள் எதை நாடுகிறார்கள் என்று கேளுங்கள் என்று சொன்ன பொழுது அங்கே சொல்லப்படும், அவர்கள் யா அல்லாஹ் உன்னுடைய பிழை பொறுப்பை நாடுகிறார்கள், உன்னிடத்திலே அவர்கள் தேவைகளை முன்வைக்குகிறார்கள், அவர்களுடைய லிகாவை உன்னுடைய தரிசனத்தை உன்னை காண்பதை அவர்கள் ஆசை வைக்குகிறார்கள் என்று சொன்ன பொழுது இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலக்குகளுக்கு பார்த்து சொல்வானாம், இஷ்ஹது, நீங்கள் சாட்சியாளர்களாக இருந்து கொள்ளுங்கள், மலாயிகத்தினுடைய அமரர்களே நீங்கள் சாட்சியாளர்களாக இருந்து கொள்ளுங்கள், இன்னி கத் கஃபர்து லஹும், நான் அவர்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டேன் என்பதற்கு நீங்கள் சாட்சியாளர்களாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அருமையான சகோதரர்களே, ஹாஜிகளினுடைய ஹஜ்ஜுடைய எல்லா கிரிகைகளில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிட்டுண்டா அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யலாம். ஒருத்தர் அரஃபாவுல தங்கலன்னா அவருடைய ஹஜ்ஜே கூடாது.
அவருடைய ஹஜ்ஜு இல்லை. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, ஹஜ் என்றாலே அது அரஃபா தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு உன்னதமான ஒரு வணக்கம் தான் அது ஹஜ்ஜினுடைய வணக்கம். அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்திலே மிக உன்னதமான ஒரு தருணம், ஒரு நேரம், ஒரு இடம்தான் அது அரஃபாவுடைய மைதானத்திலே தங்குகின்ற நேரம். அந்த நேரத்திலே ஹாஜிகள் அல்லாஹ்விடத்திலே முழங்கலோடும் கதறுவதோடும் அவர்கள் சஞ்சலப்பட்டுக் கொண்டும் அல்லாஹ்வோடு அவர்கள் முனாஜாத்திலே இருக்குகின்ற புனிதமான அந்த நேரம். அருமையான சகோதரர்களே, அங்கே ஒரு மனிதன், இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே எண்ணுவானேயானால் அல்லாஹ் என்னுடைய ஹஜ்ஜை ஒப்புக்கொள்வானா, அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பானா என்று ஒரு மனிதன் எண்ணினால் அவன் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய பாவி என்று எங்களுக்கு ஆரிஃபீன்கள் உலமாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஏனென்றால் நிச்சயமாக அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே தங்கி இருக்குகின்ற எல்லா ஹாஜிகளுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்குகிறான், அவருடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் ஒப்புதலாக்குகின்ற ஒரு இடம்தான் அந்த ஹஜ்ஜினுடைய அரஃபாவுடைய மைதான இடம். ஆனால் இன்று போறவங்கள நிலைமை ஐயோ அல்லாஹ்வுடைய ஹாலத், அது நம்மளால சொல்ல இயலாத நிலைமையில இன்றைக்கு ஹாஜிகளினுடைய அரஃபா மைதானத்தில் தங்குவர்களுடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. அந்த இடம் அவனை புனிதனாக ஆக்குகின்ற இடம். அருமையான சகோதரர்களே, அந்த அரஃபா அப்படி என்று சொல்றது ஒரு அடியான் தன்னுடைய அடிமைத்தனத்தை தன்னிலே இருந்து வெளியாக்கி அங்கே அவன் தன்னுடைய ரப்பை, எஜமானனை அவன் அடைகின்ற இடம். அது புனிதமான இடம். அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஆக பெரிய ஒரு எச்சரிக்கை என்ன தெரியுமா? அல்லாஹ் எங்களிலே அந்த பாவத்தை யாராவது செய்து கொண்டிருந்தால் உடனடியாக அவர்கள் தௌபா செய்து வருகின்ற வருட காலங்களில் அவர்கள் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். ஹதீஸுகளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகளில் இந்த வாசகத்தை நாங்கள் எங்கும் காண முடியாது. என்னென்று கேட்டால், ஒரு மனிதனுக்கு அதாவது உடல் வலிமையும் பண வசதியும் இருந்து எந்த ஒரு அடியான் ஹஜ்ஜி செய்யவில்லையோ அவன் நாடினால் இன்ஷா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் நாடினால் யஹூதியாகவோ அல்லது அவன் நாடினால் நசாரானியாகவோ அவன் மரணித்துக் கொள்ளட்டும், அவன் மௌத்தாகி கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆகப்பெரிய எச்சரிக்கைக்குரிய ஒரு செய்திதான். ஒரு மனிதனுக்கு பொருளாதார வசதியும் உடல் வலிமையும் இருந்து ஹஜ்ஜுடைய கிரிகையை எந்த ஒரு அடியான் நிறைவேற்றவில்லையோ அந்த அடியான் இந்த குற்றத்திற்கு ஆளானவனாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினால் யஹூதியாகவோ அல்லது நசாரானியாகவோ மரணித்துக் கொள்ளட்டும் என்று எச்சரிக்கை விடுத்த ஒரு கஷ்டமான, ஒரு துயரமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்திதான் ஒரு பணவசதி உடுத்தவர்கள், உடல் வலிமை உள்ளவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் இருப்பது என்பது. அல்லாஹ் அந்த பாவத்திலே இருந்து எம்மையும் எம் சார்ந்தவர்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, ஹஜ்ஜினுடைய கடமை என்பது நாம் வாயினால் சொல்லி முடிக்குகின்ற இலேசான ஒரு செய்தி அல்ல. அது நாங்கள் இன்றைக்கு பெருமைக்காக வேண்டி புகழுக்காக வேண்டியும் போற ஒரு இடம் அல்ல. அருமையான சகோதரர்களே, ஹஜ்ஜி என்று சொன்னாலே அங்கே தன்னை அடிமையாக, தன்னை ஒரு அடியானாக, தான் என்றுமே இல்லை எல்லாம் அல்லாஹுதான் என்ற அந்த சித்தாந்தத்தை உணர்த்துவதற்காக வேண்டி, தன்னுடைய அடிமைத்தனத்தை அல்லாஹுவுக்கு நிரூபிப்பதற்காக வேண்டி போகின்ற இடம்தான் ஹஜ்ஜி. ஆனா இன்றைக்கு அது தலைகீழாக போகுது. அருமையான சகோதரர்களே, பேருக்காக வேண்டியும், பேருக்கு முன்னாலே அந்த பட்டம் வரணும் என்றதுக்காக வேண்டியும், அல்லது 4 பேர் என்ன காசுக்காரன் என்று சொல்லணும் என்றதுக்காக வேண்டியும், அல்லது நான் சமூகத்துக்கு மத்தியில் நான் கொஞ்சம் மதிக்கப்பட வேண்டியவனாக இருக்கணும் என்பதற்காக வேண்டியும் இன்னைக்கு ஹஜ் என்ற கடமைகளை பல கோணங்கள்ல பல பேர் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா அருமையான சகோதரர்களே, ஹஜ்ஜினுடைய நோக்கம் தன்னுடைய அடிமைத்தனத்தை, தன்னால் எதுவும் இயலாது, எல்லாம் உன்னுடைய செயல்பாடு என்று அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய அந்த உறுதிப்பாட்டை நிலைநிறுத்தி காட்டுவதற்காக வேண்டி செல்லுகின்ற ஒரு உன்னதமான ஒரு பயணம் தான் ஹஜ்ஜினுடைய பயணம். இஸ்லாமிய வரலாறுல ஒரு செய்தி பதியப்படுகிறது. ஒரு பெரும் கொண்ட ஒரு மகான் தன்னுடைய மகனை அல்லது ஒரு பேர பிள்ளையை அழைத்து கொண்டு ஹஜ்ஜிக்காக வேண்டி போறதுக்காக வேண்டி ரெடியாகிறாரு. அப்ப அந்த பிள்ளை கிட்ட சொல்றாரு, நாம் அல்லாஹ்வுடைய வீட்டை சந்திக்க போறோம்,
நம்ம அல்லாஹ்வுடைய வீட்டை நாம சந்திக்க போறோம், ஹஜ் செய்ய போறோம். ஆகையினால அந்த கஅபத்துல்லாவை நீ ஆரம்பமாக பார்க்குகிற நேரம் நீ கேட்குகின்ற அந்த துஆவை அல்லாஹ் கபூலாக்குவான், உன்னுடைய நாட்டத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்று அந்த சின்ன பிள்ளைகிட்ட சொல்லி கூட்டிட்டு போறாங்க. நாங்கள் நிறைய டிவில எல்லாம் பார்த்துருப்போம். இப்போ ஹஜ்ஜி கும்ராக்கு யாரும் போயிருக்க மாட்டோம். ஆனால் நம்ம என்ன செஞ்சிருப்போம், டிவியில் பார்த்துருப்போம், கலண்டர்லாம் அங்கே ஃபோட்டோவில் பார்த்துருப்போம். இது அல்ல, நிதர்சனமாக எங்களுடைய கண்ணால் நாங்கள் எங்களுடைய கண்ணோடு நாங்கள் என்ன செய்யறது, நேராக அதை பார்ப்பது. அப்படி பார்க்கிற நேரம் தான் நாங்கள் அதை கேட்கணும். சும்மா அந்த டிவியில் பார்த்ததெல்லாம் என்ன செய்யாது, இந்த நிகழ்வாக நாங்கள் எடுத்துக்கொள்ளாது. அப்போ இந்த பெரியார் அவரை சொல்லி அவருடைய பேரப்புள்ள அந்த மகனை கூட்டிக் கொண்டு அவர் போறாரு. போய் இப்ப அந்த இடம் வருகிறது, கஅபத்துல்லாவை காணுகின்ற அந்த இடம் வருகிறது. இப்பொழுது உன்னுடைய கண்ணை துறை என்று சொல்லுவாங்க. அப்படித்தான் கூட்டிட்டு போவாங்க. நிறைய ஹாஜிகள் குரூப்புகளை கூட்டிட்டு போகக்குள்ள சொல்லுவாங்க, நீங்க கண்ணை மூடிட்டு இல்லாட்டி கண்ணை குனிஞ்சு பிடிச்சிக்கொண்டு அப்படி நீங்க வாங்க, நான் சொல்ற நேரம் என்ன செய்யுங்க, தலையை உயர்த்தி பாருங்க, உங்களோட கண்ணுக்கு முன்னால அந்த அதிசயம் தென்படும். நீங்க உடனே என்ன செய்யுங்க, ஒரு துவாவை நீங்க கேட்டுக்கொள்ளுங்க, உங்களுக்கு விருப்பமான துவாவை என்று சொல்லுவாங்க. அதுல மிகச் சிறந்தது ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் என்று சொல்ற அந்த துவாவை ஓதிக்கொள்றது ஒட்டுமொத்தமான இம்மை மறுமை வாழ்க்கையினுடைய எல்லா வகையான நனவுகளையும் அடைவழைத்துக் கொண்டு ஒரு பொதுவான ஒரு துவா என்பதனால, அது லேசான துவா என்பதனால அதை ஓதிக்கொள்ளும் பிரகாரம் சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க இஷ்ட பிரகாரம் என்ன செஞ்சு கொள்ளலாம், அவங்க ஒரு துவாக்கரை வச்சு கொள்ளலாம். இப்ப இந்த சின்ன பிள்ளைய இவர் கூட்டிட்டு போய் கஅபத்துல்லாவை பார்க்கறதுக்கு வைக்கிறாரு. இந்த புள்ள அப்படியே கண்ணை திறந்து பார்த்த புள்ள அப்படியே மயங்கி விழுந்துட்டு அவர் மயங்கி விழுந்துடுறார். புள்ள கஅபத்துல்லாவை பார்க்குது, பார்த்தோன்னே புள்ள என்ன செஞ்சிருச்சு, மயங்கி விழுந்துருச்சு. கூட்டிட்டு போன அந்த பெரியவரும் என்ன செஞ்சிட்டாரு, அந்த சூஃபியும் அந்த மகானும் மயங்கி விழுந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்தினால மக்கள் வந்து அவரிடத்துல தண்ணீரை தொளிச்சு அவர் என்ன செய்யறாங்க, மயக்க நிலையில் இருந்து அவரை எழுப்பாட்டுகிறார்கள். எழுப்பாட்டினோனை பார்த்தாரு, பக்கத்தில் இருந்த சிறு பிள்ளைய, தன்னுடைய பேர பிள்ளைய, தன்னுடைய மகனை காணலியே என்ற கவலையோடு அங்கும் இங்கும் பதட்டத்தோட இருந்தவர்களிடத்துல கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க, இல்லையே நீங்க மட்டும்தான் இருந்தீங்க, உங்களை மட்டும்தான் நாங்க கண்டோம், உங்களோடு இன்னொருத்தர் நாங்க யாரையுமே காணவில்லையே என்று சொன்னோன்னு இவருக்கு ஆச்சரியம். இவர் பதறாரு, இல்ல நான் என்னுடைய பிள்ளையை நான் கூட்டிக் கொண்டு வந்தேன், என்னுடைய பிள்ளைக்காக வேண்டித்தான் நான் இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நான் வந்தேன் என்று இவர் அழுது புலம்புகின்ற பொழுது வானலோகத்தில் இருந்து இவருக்கு ஒரு அசரீதி கேட்டது. உங்களுடைய பிள்ளை வானத்திலும் இல்லை, பூமியிலையும் இல்லை, சுவர்க்கத்திலையும் இல்லை, நரகத்திலையும் இல்லை. உங்களோட பிள்ளை அல்லாஹ்விடத்திலே இருக்குகிறான், அல்லாஹ்விடத்திலே உங்களோட பிள்ளை இருக்குகிறான் என்று செய்தி வருகிறது. பிறகு அந்த இடத்திலே அல்லாஹ் அவருக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி கொடுக்குகிறான். அந்த பிள்ளையினுடைய நியத்து என்ன தெரியுமா, நான் காண போகிறது. இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு மந்திரியில வீட்டை போறோம்டா நம்ம யாரை காணுவோம், மந்திரியை தான் பார்ப்போம். அதே மாதிரி நம்ம சாச்சார வீட்டுக்கு நம்ம போறோம்டா அங்க யாரை பார்க்க நம்ம போறோம், நம்ம சாச்சாவை பார்க்க நம்ம போறோம். அப்ப இந்த சூஃபி மகான் என்ன சொன்னாரு, நம்ம அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போறோம். யாருடைய வீட்டுக்கு போறோம், அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போறோம். அப்ப அந்த சின்ன பிள்ளைய உள்ளத்திலே உதித்த எண்ணம் என்ன தெரியுமா, நான் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அதனாலே தான் அல்லாஹ் மயக்கமுறச் செய்தான், அந்த பிள்ளையை தன்னோடு அல்லாஹ் அழைத்துக் கொண்டான். இப்படி எங்களுடைய நியத்துக்களை நாங்கள் சரியாக நாங்கள் வைக்குகின்ற பொழுது எந்த விதமான மாசும், அதாவது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. இப்ப சில என்னென்று கேட்டா, இப்ப சில பேர் தொழுகிறதா இருந்தாலும் சரி, தர்மம் கொடுக்கிறதாக இருந்தாலும் சரி, அல்லது ஹஜ் உம்ராக்கு போறதாக இருந்தாலும் சரி, அல்லது ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது ஒரு தான தர்மத்தை ஒரு உதவி ஒத்தாசியை செய்யறதாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு எக்ரிமெண்ட் இன்னைக்கு இருக்குது. ஏதோ ஒன்று அமலை செய்வாரு, ஆனா அந்த அமலுக்கு என்ன செய்வாரு, ஒன்று அவர் என்ன செய்வாரு, எதிர்பார்ப்பார். இப்ப உதாரணத்துக்கு நம்ம தொழுகிறோம் என்றா, தொழுகிற ஆட்கள்ல பெரும்பான்மையான ஆட்கள் எண்ணம் என்ன தெரியுமா, நான் நரகத்திலிருந்து தப்பிச்சு கொள்ளணும், கேள்வி கணக்கிலிருந்து நான் பாதுகாக்கப்படணும், எந்த பொருளாதாரம் பாதுகாக்கப்படணும், எனக்கு எந்த விதமான நோய் நோன்பலங்களும் வந்துவிடக்கூடாது. இப்படி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு நம்ம வைக்கிறோமா இல்லையா? ஆனா யாருமே அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வை காண வேண்டும், அல்லாஹ்வை அறிய வேண்டும், உன்னை நான் தெரிய வேண்டும், உன்னிலே என்னை நான் அழிக்க வேண்டும் என்ற இந்த எண்ணத்தோடு எந்த ஒரு அமல் இபாதத்துக்களையும் யாரும் செய்வதில்லை. அப்படி என்றைக்கு நாங்கள் எங்கள் அமல் இபாதத்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுக்கானதாகவே
உனக்கானதாகவே. இன்றைக்கு நாங்க பள்ளி வாயில்ல இனக்குள்ள போட் போட்டிருக்கிறோம். இந்த போட்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் கூட நாங்க வளமையாக ஓதுறது என்ன, இலாஹி லஸ்துலில் ஃபிர்தௌஸி அஹ்லா என்று நாங்க படிக்குகின்ற இந்த பைத்துடைய டிரான்ஸ்லேஷனும் எழுதிருக்கு. நீங்க பாருங்க, அதுல என்ன சுருக்கமாக சொல்ல வருகிறார்கள் என்றால், யா அல்லாஹ், நான் சுவர்க்கத்துக்கு தகுதியானவனாகவும் இல்லை, நரகத்துக்கு தகுதியானவனாகவும் இல்லை. ஆனா எனக்கு வேண்டியதெல்லாம் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நான் உன்னினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லடியானாக நான் ஆகுவது. அருமையான சகோதரர்களே, அப்ப எங்களுடைய எந்த அமலை நாங்கள் செய்தாலும், எந்த வணக்கத்தை நாங்கள் செய்தாலும், அதிலே நாங்கள் அல்லாஹ்வின் திருப்தியை மாத்திரம், அவனை காண்பதை மாத்திரம், அவனிலே எங்களை நாங்கள் அழிப்பதை மாத்திரம், அவனை நாங்கள் அறிவதை மாத்திரம் நாங்கள் எண்ணமாக கொள்ள வேண்டும். நீ என்ன நரகத்தில் போடு, சுவர்க்கத்தில் போடு, இல்லை என்ன ஜனாதிபதி ஆக்கு, அல்லது இந்த ஊரினுடைய ஆக கீழ்த்தரமான ஒரு மனிதனாக என்னை ஆக்கு. அதில் எந்த விதமான மன உளறல்களும் மன கவலைகளும் எனக்கு இல்லை. ஆனா நான் உன்னால் பொருந்திக் கொள்ளப்பட்டவனாக, உன்னை அறிந்தவனாக, உனக்காக வேண்டியே வாழக்கூடிய ஒரு மனிதனாக நான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் யா அல்லாஹ் என்ற ஒரு எண்ணம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே தோன்றிவிட்டால் அவனுடைய எல்லா வகையான இன்பங்களும் அதாவது எல்லா வகையான துன்பங்களையும் அல்லாஹ் அவனுக்கு இன்பமாக அல்லாஹ்க்கி கொடுத்து விடுவான். அருமையான சகோதரர்களே, நபி சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை கலீலுல்லாஹ் என்று அல்லாஹ் பெயர் சூடுவதற்குண்டான காரணம் என்ன? ஒன்று ரெண்டு சோதனை அல்லாஹ் கொடுத்திருந்தா அவர்களுக்கு அல்லாஹ் அந்த கலீலுல்லாஹ் என்ற பெயர் அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான். ஆனா எக்கச்சக்கமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். அவருடைய வரலாறுகள் பெரிய வரலாறு. இமாமனா அதாவது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய வாரிசுண்டை தனக்கு வேண்டும் என்று அவர்கள் கேட்டதற்கு இணங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வாரிசை கொடுத்தானா இல்லையா? அப்ப இந்த வாரிசு கிடைச்சி கொஞ்சம் காலம் ஆசையோட பாசத்தோட பரிவோட நல்ல அழகான முறையில் அவரை வளர்த்து கொஞ்சம் பெரிய ஆள் ஆக்கி அவரை மேல எல்லா அன்பைகளையும் கொட்டினத்துக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ஒரு கனவை கொடுத்தான். அந்த கனவுல நாங்கள் எல்லாம் அதாவது அறிந்த வரலாறு தான், அல்லாஹ் இப்படி உங்களோட மகனை நீங்க அறுத்து பலியிடணும் அப்படின்றது. அப்ப அருமையான சகோதரர்களே, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே தனக்கான குழந்தையை கேட்கின்ற பொழுது அவர்கள் கேட்ட துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நீ எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தா, இந்த உலகத்திலே எனக்கு ஒரு வாரிசை தா. அந்த வாரிசை நான் யா அல்லாஹ் உனக்கு அறுத்து பலியிட வந்தாலும் நான் அறுத்து பலி விடுவேன், ஆகையினால் எனக்கு ஒரு வாரிசை தா என்றுதான் அல்லாஹ்ட்ட துவா கேட்டாங்க. அப்ப வாரிசு வந்தோன்னு அந்த விஷயத்தை என்ன செஞ்சிட்டாங்க, கொஞ்சம் மறக்கடிக்க செய்யப்பட்டார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கனவின் மூலமா அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி தன்னுடைய மகனை இப்ப அறுத்து பலியிடும் பிரகாரம் சொன்னாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய எல்லா வகையான ஆசா பாசங்களையும் தன்னுடைய சுகங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செஞ்சாங்க. இந்த நியத்து, இந்த ஹாலிஸான உள்ளம் எங்கள்கிட்ட வரும். எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று வருகின்ற பொழுது ஒரு மனிதன் உங்களிடத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று, அல்லாஹ்வுடைய மாளிகைக்காக வேண்டி என்று ஒரு உதவியை கேட்டால் அந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய சுகதுக்கங்களை பார்க்காமல் நாம் எடுத்து கொடுப்போமே. ஆனால் கையில இருக்கிறத தூக்கி கொடுக்கிறது தான். அதை விட்டு போட்டு காரண காரியங்களை நாங்கள் சொல்ல ஆரம்பித்து விடுவோமே, ஆனால் அங்கிருந்து எங்களுக்கு முசீபத்து ஆரம்பிக்கும். உண்மையிலே நான் பிசினஸ்ல லொஸ்ட் தான், என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் சிரமமா தான் போகுது, அல்லாஹ்வுக்கென்று வருகிறதா, எனக்கிட்ட இருக்கிற 100 ரூபாயா தூக்கி கொடுக்கிற வேண்டியதான், அல்லாஹ்வுக்காக வேண்டி வச்சு கொள்ளுங்க, ஏன் அவனை தாண்டி இங்கு எதுவும் இல்லை. இந்த சிந்தனையோடு நாங்கள் கொடுக்கின்ற தர்மத்தை, நாம் செய்கின்ற செயல்களை நாம் செய்கின்ற பொழுது எமதுடைய வாழ்க்கை அந்த இடத்திலே இருந்துதான் அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்குகிறான். அதில் இருந்துதான் அல்லாஹ் என்னுடைய செல்வத்தை அல்லாஹ் பெருகிக்க அதாவது ஆரம்பிக்கிறான். ஆனா இன்றைக்கு எங்கிற ஆக்கள் முதலாவது கட் பண்ற அல்லாஹுடைய பேரில கொடுக்க இருக்குகின்ற தர்மத்தை தான்.
ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு கஷ்டம், மாப்பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு வைங்களேன், அவர் முதலாவது கட் பண்ற பள்ளியில் இருக்கிற லெப்பைக்கோ அல்லது முஅத்தினாருக்கோ அல்லது சந்தா வசூல் பண்றவருக்கு கோல் பண்ணி, எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, இந்த மாசத்துல நாங்கள் சந்தாவை வெட்டிக்கிறோமே. சுப்ஹானல்லாஹ். ஆனா அதே நேரத்தில் மற்ற எல்லா செலவினங்களையும் செய்வார்கள். ஆனால் எதை முதல்ல கட் பண்ணுவாங்க தெரியுமா? அல்லாவுக்காக வேண்டி அவர்கள் சிரிகின்ற சின்ன ஒரு தர்மம், 100 ரூபா 500 ரூபா 1000 ரூபா மாசத்துக்கு கொடுக்குகின்ற அந்த தர்மத்தை தான் முதலிலே கட் பண்ணுவார்கள். ஷைத்தான் எப்பன்னு பார்த்துட்டு இருக்கிறவன், மனிதர்களை வழிகெடுக்க எப்பன்னு பார்த்துட்டு இருக்கிறவன், அதற்கு இசைவாக்கமாக இந்த நஃப்ஸும் என்ன செய்வான், அவனோடு சேர்ந்து ஜால்ரா அடிக்குகின்ற பொழுதோ எங்களுடைய வாழ்க்கையில இருந்த அந்த கொஞ்ச நஞ்ச சந்தோஷமும் இல்லாமலாகி நாங்கள் மீண்டும் என்ன செய்யப்படுகிறோம், உள்ளாக்கப்படுகிறோம். அருமையான சகோதரர்களே, இந்த விடயத்திலே நாங்கள் மிகவும் கவனமாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துல்ஹிஜ் மாதத்தினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாவுக்காக வேண்டி எங்களுடைய வாழ்நாளை நாங்கள் செலவழிப்பதற்கும் அவனுக்காக வேண்டி எங்களுடைய எல்லா வகையான அமல் இபாதத்துக்களையும் செய்து அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எங்களிலே நின்று நிகழ்ந்த சகல விதமான பாவங்களையும் குற்றங்களையும் பிழைகளையும் பிழை பொறுத்தருள் பாலிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், நாங்கள் பலரும் பல தேவையோடு கையேந்து இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களின் தேவைகள் என்ன என்பதை எங்களை விடவும் நீ நன்கறிந்தவன். யா அல்லாஹ், ஆகையினால் எங்களுடைய எல்லோருடைய ஹலாலான நாட்ட தேட்டங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்றி தந்தருள் பாலிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த இடத்திலே வாலிபர்கள் இருக்கிறார்கள் நாயனே, அந்த வாலிபர்களுக்கு நல்ல அழகான தொழில் வளத்தை ஏற்படுத்தி கொடுத்து யா அல்லாஹ் இந்த சமுதாயத்திலே நல்ல தக்வா உள்ள இளைஞர்களாக அவர்களை உருவாக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், எமது குடும்பங்களிலே எமது ஊர்களிலே எமக்கு அறிந்த வகையிலே யாரெல்லாம் நோயினால் அவதிப்படுகிறார்களோ அந்த நோயாளிகளுக்கு யா அல்லாஹ் பூரண சுகத்தை கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், இந்த இடத்திலே யாரெல்லாம் தொழில் வளம் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவருடைய தொழில் வளங்களை பலப்படுத்தி கொடுப்பாயாக, வளமிக்கதாக ஆக்குவாயாக. செய்கின்ற தொழில்களிலே மென்மேலும் பரக்கத்துக்கு அதிகப்படுத்துவாயாக. செய்கின்ற தொழில்களிலே நஷ்டங்கள் வந்து விடாமல் பாதுகாத்து விடுவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், வருகின்ற காலங்களிலே யா அல்லாஹ் உன்னுடைய பேரிலே உனக்காக வேண்டி தான தர்மங்களை அள்ளி வழங்கக்கூடிய நன்மக்களாக மனைவரை நீ பொருந்திக் கொள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், எமது ஊரை செல்வ செழிப்புள்ள ஊராக மாற்றி அமைப்பாயாக. இந்த ஊரிலே நல்ல ஆளுங்களையும் நல்ல புத்திஜீவிகளையும் உருவாக்குவாயாக. சிறந்த ஒரு அரசி ஆட்சியை உருவாக்கி தந்தருள் பாலிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், எமது ஷேக் நாயகத்துடைய வாழ்நாளை நீளப்படுத்துவாயாக. நோயினுடையற்ற வாழ்வை கொடுப்பாயாக. அவருடைய அந்தஸ்து உயர்த்துவாயாக. நாம் கேட்ட துவா ரஹ்மத்தை கொண்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கையினாலும் ஏனி வலிமார்கள் நாதாக்கள் சாலிஹீன்களின் பரக்கத்தை கொண்டும் ஏற்றுக்கொண்ட நேரத்தருள் பாலிப்பாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.